தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கட்டிடத்தின் மேற்கூரையில் ஏற்பட்டுள்ள சேதத்தால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், அங்கே நோயாளிகள் படும் சிரமங்களை நீங்கள் விளக்கி கூறலாம். தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாகவும் நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழை மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு சேதங்கள் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாநகர பகுதியில் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பது, குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருப்பது உள்ளிட்ட பகுதியில் பல கட்ட சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவில் மேற்கூரையானது சேதமடைந்து காணப்படுவதால் இந்த மழை தாக்குப்பிடிக்காத அந்த கட்டிடம் அந்த மழை நீரை உள்வாங்கி அந்த நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெள்ள காடாக மாறி உள்ளது. இதனால் அந்த நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக அந்த பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளை மற்றொரு பிரிவுக்கு மாற்றி தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அதாவது அந்த மேற்கூரையில் வழியாக வடிந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அகற்றும் பணியில் அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவக் கல்லூரி பகுதியில் வளாக பகுதிகளிலும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி காணப்படுவதால் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்காக வரக்கூடிய நோயாளிகள் இந்த மழை காரணமாக குறைவாகவே காணப்பட்டு வருகின்றனர். மேலும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீரையும் அந்த காது மூக்கு தொண்டை பகுதியில் அந்த சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய மழைநீர் தண்ணீரையும் அகற்றும் பணியில் தற்போது ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கும் நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.